அனைவருக்கும் வணக்கம் தோழர்களே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஓல்டு புக்கில் திருக்குறள் வாய்மை அப்படின்ற அதிகாரம் பார்க்கலாம். திருக்குறளில் மொத்தம் பார்த்திங்கன்னா 25 அதிகாரங்கள் நம்ம படிக்கணும். ஒவ்வொரு அதிகாரத்திற்கும் 10 குறள்கள் வீதம் மொத்தம் 250 குறள்கள் நம்ம படிக்கணும். ஓகேங்களா? ஸோ இதில் புது புக்கில் பார்த்திங்க அங்கங்கே 2 திருக்குறள் 3 திருக்குறள் 4 அந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. மொத்தமாக கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆனால் பழைய புக்கில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு டாபிக் எடுத்துட்டோம் அப்படின்னா முழுமையாக கொடுத்துருப்பாங்க. இப்போ வாய்மைனா 10 திருக்குறள் அப்படியே இருக்கும். அன்புடைமை அப்படின்னா அன்புடைமை பற்றி அப்படியே முழு திருக்குறள் 10 திருக்குறளுமே இருக்கும். ஓகேங்களா? அது மாதிரி பழைய புக்கில் எவ்வளோ, அதாவது 6வதுலேருந்து 12வது வரைக்கும் எவ்வளோ திருக்குறள் இருக்கோ அதெல்லாம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் மற்ற எந்த டாபிக் இல்லையோ அது வெளியில் சோர்ஸாக நம்ம தேடிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திருக்குறளில் வாய்மை அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பிடிஎஃப் வேணும் அப்படின்னா கீழே டெலகிராம் லிங்க் கொடுக்குறேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி கைட்லைன்ஸில் குஷ் போட்டிருக்கேன். 400+ கொஷின்ஸ் எந்த டாபிக் ரிலேட்டடாக நம்ம இப்போ இந்த வாய்மை படிக்கிறேன் அப்படின்னா இந்த வாய்மை ரிலேட்டடாக ஓல்டு கொஷின் பேப்பரில் என்னென்ன கேட்டிருக்காங்களோ அதெல்லாம் நான் இன்சர்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஃப்ரீயாக இருந்தால் அட்டன் பண்ணி பாருங்கள், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாய்மை, அதாவது வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லால். அதாவது வாய்மை என போற்றப்படும் பண்பு யாதெனில் அது மற்றவருக்கு எவ்வகையிலும் தீங்கு தராத சொற்களை பேசுதல் அப்படின்னு சொல்கிறாரு திருவள்ளுவர். வாய்மை எனப்படுவது என்னது? மற்றவர்களுக்கு எந்த வகையிலும் தீங்கு தராத சொற்களை பேசுவது தான் என்னன்னு சொல்கிறாங்க, வாய்மை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்தது பொய்மையும் வாய்மையும் இடத்த புரை தீர்த்த நன்மை பயக்குமெனின். பொய்மையும் வாய்மை இடத்த புரை தீர்த்த நன்மை பயக்குமெனின் பிறருக்கு குற்றமற்ற நன்மையை தருமாயின். அதாவது பிறருக்கு குற்றமற்ற நன்மையை தருமாயின் பொய்யும் உண்மையாகவே கருதப்படும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறார். இதில் சொற்பொருள் பாருங்கள். புரை அப்படின்னா குற்றம், பயக்கும் அப்படின்னா தரும். புரை அப்படின்னா குற்றம், பயக்கும் அப்படின்னா தரும். தன்னெஞ்சு அறிவது பொய்யற்க பொய்த்தப்பின். அறிவது பொய்யற்க பொய்த்தப்பின் தன் நெஞ்சே தன்னை சுடும். அப்படின்னா தன் நெஞ்சம் அறிந்து பொய் கூறக்கூடாது. அதை மீறி கூறுனா தன் நெஞ்சே தன்னை வருத்தும் அப்படின்னு அந்த 3வது திருக்குறள் சொல்லியிருக்காங்க. சுடும் அப்படின்னா அதுக்கான சொற்பொருள் என்னது? வருத்தம். உள்ளத்தால் பொய்யாதொழுகின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உளன். அப்படின்னா ஒருவர் தன் உள்ளம் அறிய பொய்யில்லாமல் நடப்பானானால், ஒருவன் தன் உள்ளம் அறிய பொய்யில்லாமல் நடப்பானானால் அத்தகையவன் உலகத்தார் உள்ளங்களில் எல்லாம் இருப்பவன் ஆவான். ஸோ உலகத்தார் உள்ளங்களில் எல்லாம் இருப்பவன் யார்? அதாவது அவனுடைய உள்ளத்தில் பொய் இல்லாமல் நடப்பவன் தான். ஓகேங்களா? அடுத்து 5வது திருக்குறள் பாருங்கள். மனத்தோடு வாய்மை மொழியின் தவத்தோடு தானம் செய்வாரின் தலை. மனதோடு வாய்மை மொழியின் தவத்தோடு தானம் செய்வாரின் தலை. அதாவது மனதோடு பொருந்திய வாய்மை பேசுபவன், அதாவது மனதோடு பொருந்திய, அதாவது மனதில் என்ன படுதோ அதை பற்றி பேசுபவன் தானம் தவம் செய்கின்றவனை காட்டிலும் உயர்ந்தவனாக கருதப்படுகிறான். அதாவது என்ன சொல்கிறாங்க, தானம் தவம்னா அதாவது தன்னுடைய மனதில் வர வாய்மையை பேசுபவன். ஓகேங்களா? யார்? முனிவர்கள் சித்தர்களை காட்டிலும் உயர்ந்தவனாக கருதப்படுவான் அப்படின்னு திருவள்ளுவர் இந்த திருக்குறளை சொல்கிறார். ஓகேங்களா? அடுத்தது 6வது திருக்குறள் பார்ப்போம். பொய்மை அண்ணா புகழில்லை. பொய்மை அண்ணா புகழில்லை எய்யாமை. பொய்மை அண்ணா புகழில்லை எய்யாமை எல்லா அறமும் தரும். பொய் பேசாமை ஒருவனுக்கு எல்லா புகழையும் தரும். ஸோ எது ஒருவனுக்கு எல்லா புகழையும் தரும் அப்படின்னா பொய் பேசாமை. அது அவன் வருந்தாமலே அவனுக்கு எல்லா நன்மைகளையும் செய்யும். என்ன சொல்கிறாங்க? அதாவது பொய் பேசாத ஒருவனுக்கு எல்லா புகழும் நாமளாக சேரும். அவன் வருந்தாமலே அவனுக்கு எல்லா நன்மைகளும் தரும் அப்படின்னு சொல்கிறார். அண்ணா அப்படின்னா அவை போல்வன. அண்ணா அப்படின்னா அதற்கான சொற்பொருள்னா அவை போல்வன. எய்யாமை அப்படின்னா என்னது? வருந்தாமை. எய்யாமை என்பது எதை குறிப்பிடுது? வருந்தாமை அப்படின்றத குறிப்பிடுது. அடுத்தது 7வது திருக்குறள் பார்க்கலாம். பொய்யாமை ஆற்றின் அறம்பிற. பொய்யாமை ஆற்றின் அறம்பிற செய்யாமை நன்று. அப்படின்னா பொய் சொல்லாமை என்னும் அறத்தை இடைவிடாமல் கடைபிடித்தால் வேறு எந்த அறங்களையும் செய்ய வேண்டியதில்லை அப்படின்னு சொல்கிறார்.
அதாவது பொய் சொல்லாமையே நம்ம அறத்தை மட்டும் இடைவிடாமல், அதாவது பொய் சொல்லாததை கண்டினியூவாக நம்ம கடைப்பிடிச்சிட்டே இருக்கோம் அப்படின்னா வேறு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸையும் ஃபாலோ பண்ண வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் வந்து சொல்கிறார். அடுத்து வந்து 8வது திருக்குறள், புறந்தூய்மை நீரான் அமையும். புறந்தூய்மை நீரான் அமையும், அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும். உடல் தூய்மை வந்து நீரால் உண்டாகும். உடல் தூய்மை எதால் உண்டாகும்? நீரால் உண்டாகும். உள்ள தூய்மை எதனால் உண்டாகும்? வாய்மையால் வெளிப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அகம் அப்படின்னா உள்ளம், அமையும் அப்படின்னா என்னது? உண்டாகும். அடுத்து வந்து எல்லா விளக்கும் விளக்கல்ல, சான்றோருக்கு பொய்யா விளக்கே விளக்கு அப்படின்றாங்க. சான்றோருக்கு புற இருளை நீக்கும் விளக்குகளை விட விளக்குகளை விட அகத்தின் இருளை நீக்கும் பொய் பேசாமையே உண்மையான விளக்கு. அப்போ அகத்தின் இருளை நீக்கும் விளக்கு எதவா சொல்கிறாரு? பொய் பேசாமல் உண்மையை பேசுவது தான் வந்து அகத்தின் இருளை நீக்கும் விளக்கு அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் வந்து குறிப்பிடுறாரு. அடுத்து வந்து யாம் மெய்யாக கண்டவற்றுள் இல்லை எனை தோன்றும் வாய்மையின் நல்ல பிற. யாம் மெய்யாக கண்டவற்றுள் இல்லை எனை தோன்றும் வாய்மையின் நல்ல பிற. யாம் உண்மையாக கண்ட பொருள்களுள் எவ்வகையிலும் உண்மையை விட சிறந்தவையாக சொல்லத்தக்கவை வேறில்லை. அதாவது உண்மையை தவிர வேறு எதுவுமே சிறந்தவையாக சொல்லுறதுக்கு வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்கிறார். ஸோ இதில் வந்து 10 திருக்குறளும் பார்த்தாச்சு. அது திருவள்ளுவருடைய ஆசிரியர் குறிப்பு வந்து பார்க்கலாம். திருக்குறளை இயற்றியவர் யார் அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும், திருவள்ளுவர். ஆனால் சுருங்க சொல்லி விளங்க வைப்பதில் வல்லவர் யார்? திருவள்ளுவர். இவருடைய தெளிவான வரலாறு வந்து கிடைக்கல. இவருக்கு நாயனர், முதற்பாவலர், நான்முகனார், மதுனபாங்கி, சென்னாபோதர், பெருநாவலர் முதலிய பெயர்கள் இருக்குது. இவருடைய காலம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிமு 31ஆம் நூற்றாண்டு. கிமு 31ஆம் நூற்றாண்டு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா? ஒரு சமயம் வந்து கிபி 31ஆம் நூற்றாண்டுன்னு கொடுத்துருப்பாங்க. லாஸ்ட் டைம் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா அந்த திருவள்ளுவர் ஆண்டை கணக்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு இயர் கொடுத்துருப்பாங்க. அந்த இயரோட 31 நீங்கள் கூட்டிக்கணும், ஓகேங்களா? அடுத்தது குறள் வெண்பாக்களால் அமைந்த நூல். திருக்குறள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குறள் வெண்பாக்களால் அமைந்த நூல் திருக்குறள். இது திருக்குறள் அடைமொழி பெற்று என்ன அடைமொழி பெற்று விளங்குது அப்படின்னா திரு எனும் அடைமொழி பெற்று திருக்குறள் என வழங்கப்பெறுகிறது. இந்நூல் அறத்துப்பால் 38, பொருள்பால் 70, இன்பத்துப்பால் 25 எனும் 3 முப்பெரும் பிரிவுகளை கொண்டிருக்கு. இதில் 133 அதிகாரங்கள் உள்ளது. ஒவ்வொரு அதிகாரத்திற்கும் 10 குறட்பாக்கள் வரும். 1330 குறட்பாக்கள் உள்ளது. திருக்குறள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 11 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று, ஓகேங்களா? அடுத்தது திருக்குறள் வந்து உலகம் ஏற்கும் கருத்துக்களை கொண்டு உள்ளதால் உலக பொதுமறை. ஸோ எதனால் உலக பொதுமறை என்று குறிப்பிடுது? உலகம் ஏற்கும் கருத்துக்களை கொண்டுள்ளதால் இந்த மதத்தை சார்ந்து திருக்குறள் இல்லை, எல்லா மதத்திற்கும், அதாவது மனிதனுக்காக உருவாக்கப்பட்டது தான் திருக்குறள் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? தமிழ் மொழியில் உள்ள அறநூல்களுள் முதன்மையானது. ஸோ தமிழ் மொழியில் உள்ள இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியம், ஓகேங்களா? தமிழ் மொழியில் உள்ள அறநூல்களுள் முதன்மையானது எது? திருக்குறள். 107 மொழிகளில் இருந்து மொழிபெயர்த்திருப்பாங்க. எத்தனை மொழிகள்? 107 மொழிகளில். ஸோ 100க்கும் மேற்பட்ட மொழிகள்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் சம்டைம்ஸ் வந்து 107 அல்லது 108 மொழிகளில் வந்து என்ன பண்ணிருப்பாங்க? திருக்குறள் வந்து மொழிபெயர்த்திருப்பாங்க. மனிதனாக வாழ மனிதனுக்கு கூறிய அறிவுரை என்று அழைக்கப்படும் நூல் எது அப்படின்னா அது வந்து என்னது? திருக்குறள் தான், ஓகேங்களா? அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா குறள் வெண்பாக்களால் ஆனது எது? திருக்குறள் அதிகாரம் 133 உலகம் ஏற்கும் கருத்துக்களை கொண்டுள்ள திருக்குறள் உலக பொதுமறை என்று அழைக்கப்படுகிறது. உடல் நீர் தூய்மை செய்யும், உள்ள தூய்மையை வெளிப்படுத்துவது எது? வாய்மை பார்த்தோம். வாய்மை எனப்படுவது யாதெனில் மற்றவருக்கு தீங்கு தராத சொற்களை பேசுதல். இந்த கொஸ்டின் லாஸ்ட் எக்ஸாம்பிள் கேட்டிருந்தாங்க, குரூப் 4 கேட்டிருந்தாங்க. அடுத்து பிரித்தெழுதுக. யாதினின் யாது பிளஸினின் பொய்யாதுலகின் பொய்யா ப்ளஸ் தொழுகின் புறம் தூய்மை புறம் ப்ளஸ் தூய்மை. அவ்வளோதான், முடிஞ்சு, ஓகேங்களா? சேர்த்தலக தன்னெஞ்சி புகழில்லை அப்படின்ட்டு சேர்த்துடலாம். அவ்வளோதான், முடிஞ்சு. ஸோ அடுத்த காணொலியில் வேறு ஏதாவது ஒரு திருக்குறளை பற்றி முழுமையாக பார்க்கலாம். நன்றி நண்பர்களே, பாய்.